கதை சொல்லும் கணையாளிகள். தற்போது மோதிரம் என்றழைக்கப்படும் அணிகலனுக்குரிய பழைய சொல் கணையாளி. ஆண்களும் பெண்களும் கைவிரலில் அணியும் அணிகலன். மோதிரம் அணியும் காரணத்தால் வலக்கையில் சுண்டு விரல் அருகே உள்ள விரலுக்கு மோதிர விரல் என்றே பெயர் வந்துவிட்டது. பெண்கள் தங்கள் கால் விரலில் அணியும் அணிகலனும் ஒன்று உண்டு. அதை மிஞ்சி என்றும் மெட்டி என்றும் சொல்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் அதிக விலை இல்லாத வெள்ளியிலான சிறிய வளையம் போன்ற அணிகலன் தான் மிஞ்சி. ஆனால் திருமணமானவள் என்ற தகுதியை தருவது இந்த மிஞ்சியும் தாலிக்கொடியும் தான். திருமணமாகாத பெண்கள் மிஞ்சி அணிவதில்லை. கணையாளி நம் இரு பெரும் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது. இன்னொரு இதிகாசமான மகாபாரதத்தில் ஏராளமாக கணைகள் வருகிறதே அன்றி கணையாளி அதிகம் வருவதில்லை. ராமாயணத்தில் வனவாசத்தின் போது கணையாளி பற்றிய செய்திகள் நிறைய வருகின்றன. சுந்தர காண்டத்தில் அசோகவனத்தில் சோகத்தோடு வீற்றிருக்கிறாள் சீதாதேவி. அவளை தேடி வரும் அனுமன் ராமன் கொடுத்தனுப்பிய அடையாள பொருளாக ராமபிரானது கணையாளியை தான் சீதாதேவியிடம் கொடுக்கிறான். அதை கண்டதும் சீதை அடையும் ஆனந்தம் கொஞ்ச நஞ்சமல்ல. கணவனையே நேரில் கண்டதாக எண்ணி மகிழ்கிறது அவள் மனம். அந்த மனநிறைவோடு அனுமனுக்கு சிரஞ்சீவி பட்டத்தை வழங்கி ஆசீர்வதிக்கிறாள் அவள். கணையாளியை கண்ட சீதையின் நிலை எப்படி இருந்தது என்பதை கம்பர் இலக்கிய சுவையுடன் விவரிக்கிறார். வாங்கினள், முலைக்குவையில் வைத்தனள், சிரத்தால் தாங்கினள், மலர்கண் மிசை ஒத்தினள், தடம் தோல் வீங்கினள், மெலிந்தனள், குளிர்ந்தனள், வெதுப்போடு ஏங்கினள், உயிர்த்தனள். இது இன்னதெனல் ஆமே. சீதை அடைந்த ஆனந்தத்தை இன்னது என்று சொல்ல முடியாது என்கிறார் எல்லாவற்றையும் சொல்ல தெரிந்த கம்பர். சீதை அனுமனிடம் தன் அடையாள பொருளாக தலையணியான சூடாமணியை ராமபிரானுக்கு கொடுத்தனுப்புகிறாள். ராமன் கணையாளியை கொடுத்தனுப்பியதிலும் சீதை சூடாமணியை கொடுத்தனுப்பியதிலும் உள்ளார்ந்த ஒரு சூட்சமம் இருக்கிறது. கணையாளி கரத்தில் அணியும் அணி. கவலைப்படாதே, நான் உன்னை வந்து ரட்சிப்பேன் என பலக்கரம் உயர்த்தி ஆசீர்வதிப்பதன் அடையாளமாகவே கணையாளி தரப்படுகிறது. நீயே சரண், நீ அன்றி புகழ் ஏதுமில்லை என்று தலைவணங்கி சரணடைவதன் அடையாளமாகவே தலையணியான சூடாமணி சீதையால் கொடுத்தனுப்பப்படுகிறது. சீதாதேவி ஜீவான்மாவின் குறியீடு, ராமன் பரமான்மாவின் குறியீடு. ஜீவான்மா முழுமையாக தலைவணங்கி தன்னை ஒப்புக் கொடுத்தால் பரமான்மாவால் கட்டாயம் அது காத்து ரட்சிக்கப்படும் என்பதே சுந்தரகாண்டம் சொல்லும் செய்தி. ராமபிரான் கணையாளியை விரலில் இருந்து கலற்றி கொடுத்தாரா, இல்லை இடுப்பில் முடிந்து வைத்திருந்ததை எடுத்து கொடுத்தாரா என்று சீதை அனுமனை வினவியதாக சொல்கிறது ஓர் அபூர்வ ராமாயண கதை. இடுப்பின் நாடை முடிச்சில் இருந்துதான் கணையாளியை அவிழ்த்தி எடுத்து கொடுத்ததாக சொன்னான் அனுமன். அதை கேட்டு சீதை கண்ணீர் வடித்தாள். ராமபிரான் விரலில் கணையாளி பொருந்தவில்லை. என்னை பிரிந்த வேதனையில் அவர் சரிவர சாப்பிடாததால் உடல் மெலிந்திருக்கிறது. எனவே விரலிலிருந்து கணையாளி நழுவ தொடங்கி இருக்க வேண்டும். நழுவிய கணையாளியை ஆடையில் முடிந்து வைத்திருக்கிறார் அவர். ஆகவேதான் ஆடை முடிச்சில் இருந்து அதை எடுத்து உன்னிடம் தந்திருக்கிறார். அனுமனே, என்னை பிரிந்த வேதனையில் அவர் சரிவர சாப்பிடாமல் இருக்கலாமா? போர் வேறு வருகிறதே, அவர் வலிமையோடு இருக்க வேண்டாமா? நீ அவரை எப்படியாவது வற்புறுத்தி நன்கு சாப்பிடவை என தன் மகனை போன்ற அனுமனிடம் உள்ள முருக வேண்டிக் கொண்டாளாம் சீதாதேவி. கணையாளி எப்படியெல்லாம் தனக்கும் தன் கணவருக்கும் இடையே ஊடல் வந்தபோது அதை தீர்த்து வைத்தது என்பதை நினைத்து பார்க்கிறாள் சீதை. ஏதேனும் ஊடல் வந்தால் சற்று நேரம் கூட சீதையுடன் பேசாமல் இருக்க ராமனால் முடியாது. எனவே தன் கணையாளியை வேண்டுமென்றே விரலில் இருந்து நழுவ விடுவானாம். பிறகு என் மாமனார் அன்போடு எனக்கு அணிவித்த அழகிய கணையாளியை காணோமே என்று அதை தேடுவது போல் பாவனை செய்வானாம். சீதை இதோ இருக்கிறதே உங்கள் கணையாளி என எடுத்துக் கொடுக்க ராமன் ஊடல் தீர்ந்து சீதையுடன் பேசத் தொடங்கி விடுவானாம். இல்லறத்திற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் அல்லவா சீதையும் ராமனும். ராமாயணத்தின் உத்தரகாண்டம் சீதை லவகுசர்களாகிய பிள்ளைகளை ராமபிரானிடம் ஒப்படைத்துவிட்டு மண்ணுக்குள் மறைந்ததை சொல்கிறது. காலம் ஓடுகிறது. லவகுசர்கள் வளர்ந்து பட்டம் ஏறிய பின் தானும் சரையூ நதியில் மூழ்கி வைகுந்தம் செல்ல முடிவெடுக்கிறான் ராமன். யமதர்மராஜன் ராமனை அழைத்து செல்ல தயாராய் காத்திருக்கிறான். ஆனால் அவனால் எப்படி முடியும் அது? அனுமன் எப்போதும் ராமனை காவல் காத்து கொண்டு ராமன் அருகிலேயே நிற்கிறானே. சிரஞ்சீவியும் மகா பராக்கிரமசாலியுமான அனுமனுடன் யமனால் மோத இயலாது. பிறகு ராமாவதாரம் எப்படி நிறைவு பெறும்? விண்ணுலகம் செல்ல முடிவு செய்த ராமன் அனுமனை விலக்கி வைக்க ஒரு யுகத்தை செய்கிறான். அனுமனுடன் இணைந்து குளக்கரை ஓரம் நடக்கும் போது தன் மோதிரத்தை குளத்து நீரில்
நீரில் தற்செயலாக நழுவ விடுகிறான். அது தற்செயல் அல்ல, திட்டமிட்ட செயல் என்பதை அனுமன் அறியவில்லை. ராமபிரானின் மோதிரத்தை எடுத்து வர அனுமன் குளத்து நீரில் குதிக்க மோதிரம் உருண்டு உருண்டு நாகலோகத்திற்கே போகிறது. மோதிரத்தை தொடர்ந்து கொண்டே நாக உலகம் செல்கிறான் அனுமன். நாகராஜன் கலகலவென நகைத்தவாறே அனுமனை வரவேற்கிறான். மோதிரத்தை தேடி வந்தாயா அனுமா? மாறி மாறி வரும் யுகங்களில் ராமாவதாரம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். அதோ அங்குள்ள பேழையில் எண்ணற்ற மோதிரங்கள் உள்ளன. ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு ராம அவதாரத்தின் போதும் ராமன் அணிந்தவை. நீ தேடி வந்த மோதிரம் அவற்றில் எது என்று பார். நாகராஜன் பேச்சை கேட்ட அனுமன் மனம் திகைக்கிறது. ராமன் விண்ணுலகம் செல்வதற்கு செய்த யுக்திதான் மோதிரத்தை நழுவவிட்ட செயல் என்பதையும் அவன் உள்மனம் புரிந்து கொள்கிறது. ஊடலை தீர்த்து வைத்து ராமபிரானையும் சீதாதேவியையும் சேர்த்து வைத்த கணையாளி இன்று தன்னையும் ராமனையும் பிரிக்கப் போகிறதே. அனுமனின் நெஞ்சில் துயரம் மண்டுகிறது. அப்போது அவன் காதில் அன்போடு ஒலிக்கிறது ராமன் குரல். ஆஞ்சநேயா, உன் இதயத்தின் உள்ளே பார். என்றென்றும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். உன்னை விட்டு எங்கே போவேன்? நீ இருக்கும் இடத்திலெல்லாம் நான் இருப்பேன். என் புகழ் பாடும் இடங்களில் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டு நீ இருப்பாய். தன் இதயத்தில் கோவில் கொண்டிருக்கும் ராமபிரானை மன நிறைவோடு கைகூப்பி தொழுகிறான் அனுமன் என்கிறது அபூர்வ ராமாயண கதை. ராமாயணம் போலவே இன்னொரு இதிகாசமான மகாபாரதத்தில் சகுந்தலையின் கதை கிளைக்கதையாக வருகிறது. வியாசர் எழுதிய மூல நூலில் வரும் சகுந்தலை வரலாற்றில் கணையாளி ஏதும் இடம்பெறவில்லை. ஆனால் வியாசரின் சகுந்தலையால் கவரப்பட்ட மகாகவி காளிதாசர் அந்த கதையை புத்துருவாக்கம் செய்து சாகுந்தலம் என்ற நாடகத்தை படித்தாரே, அதில் கணையாளி மிக முக்கியமான இடத்தை பெற்றுவிடுகிறது. மறைமலையடிகள் காளிதாசரின் சாகுந்தல நாடகத்தை தமிழாக்கம் செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னன் துஷ்யந்தன் சகுந்தலையை கானகத்தில் கண்டு காந்தர்வ விவாகம் செய்து கொள்கிறான். தன் கணையாளியை அவளுக்கு அணிவிக்கிறான். அதுவே அவர்கள் விவாகம் நடந்ததன் அடையாளம். பின்னர் வந்து அவளை அழைத்து செல்வதாக கூறி தேரில் ஏறி தன் நாடு போய்விடுகிறான் துஷ்யந்தன். சகுந்தலையை காண வருகிறார் சீற்றத்திற்கு பெயர் பெற்ற துர்வாசர். துஷ்யந்தன் நினைவிலேயே தோய்ந்திருந்த சகுந்தலை துர்வாசர் வந்ததையே உணரவில்லை. கடும் கோபமடைந்த அவர் ஞான திருஷ்டியால் சகுந்தலையின் எண்ணத்தை உணர்கிறார். துஷ்யந்தா, நீ சகுந்தலையை மறந்து போ என சபிக்கிறார். பிறகு சீற்றம் தணிந்து அடையாள பொருளான கணையாளியை காட்டினால் துஷ்யந்தனுக்கு சகுந்தலை குறித்த அனைத்து விஷயங்களும் ஞாபகத்திற்கு வரும் என சாப விமோசனமும் தருகிறார். துஷ்யந்தனை தேடி செல்கிறாள் சகுந்தலை. வழியில் குளத்தில் அவள் நீராடும் போது கணையாளி நீரில் நழுவி விடுகிறது. கணையாளி இல்லாததால் அவளை துஷ்யந்தன் மறந்தே போகிறான். சகுந்தலை தனித்து வாழ்கிறாள். குளத்தில் ஒரு மீன் கணையாளியை விழுங்க அந்த மீன் ஒரு மீனவன் வலையில் அகப்பட மீனை அறுத்த மீனவன் திகைக்கிறான். அதன் வயிற்றுக்குள் அரசன் துஷ்யந்தனின் முத்திரை மோதிரம். ஓடோடி சென்று அவன் அதை மன்னனிடம் தர அனைத்தும் மன்னன் நினைவுக்கு வர சகுந்தலையும் துஷ்யந்தனும் இணைகிறார்கள் என்கிறது காளிதாசனின் சாகுந்தலம். ஒரு கணையாளியை மையமாக்கி அற்புதமான காதல் காவியத்தை உருவாக்கிவிட்டான் காளிதாசன். சகுந்தலைக்கு துஷ்யந்தன் அணிவித்த கணையாளி சாதாரண கணையாளி அல்ல, காளிதாசனை மகா கவியாக்கிய கணையாளி. தலைவனை பிரிந்த பிரிவு துயரால் மிகவும் மெலிந்து போனாளாம் ஒரு தலைவி. அதை பார்த்த தோழி சொன்னாளாம், என்னடி இது இப்படி மெலிந்து விட்டாய்? இனிமேல் உன் விரல் மோதிரத்தையே உன் இடையில் ஒட்டியானமாக அணிவிக்கலாம் போலிருக்கிறதே. ராமன் தொலைத்ததாய் நாடகமாடிய கணையாளியும் சகுந்தலை உண்மையிலேயே தொலைத்த கணையாளியும் கால காற்றில் தெரியாமல் நிரந்தரமாய் நிலைத்துவிட்டன.